சுவாமிஜி, அதாவது இவங்களுடைய அப்பாக்கு வந்து 60 வயசாகுது. நண்பர்கள்லாம் வந்து 60வது கல்யாணம் வந்து செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உறவினர்கள் வந்து வேண்டாம்னு சொல்றாங்க. ஏன்னா, தங்களோட குடும்பத்துல வந்து இந்த மாரியான வழக்கம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதனால 60வது கல்யாணம் செய்யலாமா? இதனால ஏற்படும் பலன் என்ன? இத வந்து அனைத்து சமூகத்தினரும் வந்து இந்த மாதிரியான 60வது கல்யாணம் செய்யலாமா? அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விளக்கம் குடுங்க சுவாமிஜி. பொதுவா வந்து உலகம் முழுக்க சில வழக்கங்கள் உண்டு. இப்ப நீங்க ஆங்கிலேயர்லாம் பார்த்தீங்கன்னா கூட, உங்களுக்கு அந்த 25வது வெட்டிங் டே, அது மாரி 30வது வெட்டிங் டேலாம் அவ கொண்டாடுறான். அதிலேயே சில்வர், கோல்டுன்னா விதவிதமா சொல்லி கொண்டாடுறான். நம்ம வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு கொண்டாட்டம்னு கொண்டு வரா. இதில நீங்க சம்பிரதாயம், பலன் அப்படி 2 எடுத்துக்கலாம். ஒரு விஷயத்தில வந்து சம்பிரதாயம், பலன். அது என்ன சம்பிரதாயம்? என்ன பலன்? அப்படின்னா, சில சம்பிரதாயங்களுக்கு வந்து ஒருவேளை எந்த பலன்களும் கூட இல்லாம இருக்கலாம். ஆனா, அது நம்மளோட வழக்கம். பெரியவா சொல்லுவா, "நம்மளோட வழக்கம்பா, அத செய்ப்பான்னுவா." அதாவது அந்த கொண்டாட்டங்களுக்கு வந்து எந்த பலனும் எதிர்பார்க்க மாட்டா. இல்ல பலன் கூட இல்லாம இருக்கலாம். ஆனா, பலன் இல்லாத எந்த பரிகாரங்களோ, இல்ல வந்து நம்ம சம்பிரதாயங்களோ இல்லைன்னு சொல்லலாம். இருந்தால் கூட சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, வெறும் சம்பிரதாயம் தான். அது இப்ப ஏற்கனவே சொன்னோம். சின்ன குழந்தைகளுக்கு கல்யாணத்தின் பொழுது, அந்த விரத பட்சணம்னு சொல்லி ஸ்வீட்டெல்லாம் குடுத்து மந்திரம் சொன்னது போக, அது குழந்தை சின்ன வயசுல அதெல்லாம் ஸ்வீட்டை சாப்பிடாம இருந்து வளர்ந்துருப்பா. குருகுலம் முடிச்சுட்டு வரும்பொழுது ஸ்வீட்டை குடுத்து கல்யாணம் பண்ணுவா. இப்போ குழந்தையிலேருந்தே ஸ்வீட்டு சாப்பிட்டு வளர்ந்து வருவாளுக்கு 30 வயசு, 40 வயசுல கல்யாணம் பண்ணும்போது, அதே ஸ்வீட் எடுத்து வைக்கிறோம். அப்ப குழந்தையில உண்மையிலேயே அவன் ஸ்வீட் சாப்பிடாம குருவோட இல்லத்துல போயி, அங்க குடுத்த எதையோ ஒரு கோதுமை கஞ்சோ, நெய் கஞ்சோ குடிச்சிட்டோ, உப்பு போட்டாலோ, இது போட்டாலோ அதை சாப்பிட்டுட்டோ, களி சாப்பிட்டு, எப்பயோ அபூர்வமா குடுக்குற சாதத்தை சாப்பிட்டு வித்த கத்துன்னு வரும்பொழுது, நெய்யும் இனிப்பையும் குடுத்தா பரமானந்தமா இருக்கும். அந்த காலம் மறைஞ்சு, இப்ப தான் எப்பயுமே ஸ்வீட் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கா. அவளுக்கும் நம்ம அதே வழக்கத்தை வைக்கிறோம். அப்படி பார்த்தா இது வெறும் சம்பிரதாயம் தான். அப்ப அதுக்கு பலன்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அது வெறும் சம்பிரதாயம் தான். அதே நீங்க வந்து எந்த காரியம் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் ஒரு பிள்ளையார பூஜை பண்றோம். இது வந்து பலன். என்ன பலன்? ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பிச்சு பிள்ளையார பூஜை பண்ணா விக்னம் இல்லாம அந்த காரியம் முடியும். அப்ப விநாயகப் பெருமானை துதிக்கிறோம். இது வந்து பலனுடன் கூடிய விஷயம். வெறும் சம்பிரதாயம் வேற, கட்டாயம் செய்தா பலன் தரும்ன்ற விஷயம் வேற. வைணவர்களாக இருந்தால் விக்னேஸ்வரர் பூஜிக்காமல் அவள் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் மாறுதல் இருக்குது. நான் பொதுவாக உங்களுக்கு புரியணுன்றதுக்காக விநாயகர் பெருமானை பூஜிக்கிறதுன்னு சொன்னேன். விஸ்வக்ஷேனன்னு சொல்லுவாள், அது வேறு. இப்போ இந்த 60வது ஆண்டு விழான்றது, 60வது வயதை கொண்டாடுறான்றது சில சமூகங்களிடையே செய்யலைன்னா அது சம்பிரதாயம். அதை வந்து அவள் செய்யணும்னு பெரியவா சொன்னால் செய்யுங்க, இல்லை விடணும்னா விட்டுடலாம். ஆனால் இந்த 60வது ஆண்டுன்றது என்ன பண்ணுறான் அன்றைக்கி? அன்றைக்கி எல்லாரையும் வர சொல்லி விருந்து கொடுத்து தாலி கட்டிட்டு போயிடுறாளா? அது ஒண்டி தானா? அப்படியே எல்லாரையும் கூப்பிட்டு 60வது ஆண்டு அன்றைக்கி தாலி கட்டிட்டு போயிடுறானா? அது வெறும் சம்பிரதாயம் தான். அது வெறும் சம்பிரதாயம். அதை சில பேர் பண்ணலாம், சிலர் பண்ணாமல் இருக்கலாம். அவன் அழகா தப்பிச்சு வருவான். உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு. புதக்குழியா இருக்கிற பாதைக்கு போக வேண்டாம்னு சொல்றேன். நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. எல்லாத்துக்கும் கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் அத்தை. தெய்வம் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. தெய்வம் கொடுக்க மறுக்கிறத யாராலையும் கொடுக்கவும் முடியாது. தங்கதுரைக்கான தண்டனை ஆண்டவனோட கைவசம் தயாரா இருக்கு. முடிஞ்சா நீங்க காப்பாத்திக்கோங்க. பிரியாணி பாத்திரத்தில் நெய், கடலை எண்ணெய், பட்டை, மராட்டி மொட்டு, கல்பாசி, ஏலக்காய், பிரியாணி இலை, வெங்காயம், பூண்டு, முந்திரி, பிரியாணி மசாலா, தக்காளி, கல் உப்பு, மஞ்சள் தூள், கொத்தமல்லி, புதினா சேர்த்து நன்கு வதக்கவும். பின்னர் மட்டன், தயிர், சிறிது தண்ணீர் ஊற்றி கலந்து அதனுடன் சீரக சம்பா அரிசி சேர்த்து கொதித்த பின் பச்சை மிளகாய், புதினா சேர்த்து இறுதியாக தம் போட்டு இறக்கினால் சுவையான கொங்கு நாடு வெள்ளை மட்டன் பிரியாணி தயார். இப்போ உனக்கு கால் உடைஞ்சிருக்கும். தனோ, பார்த்து சூதானமா நடந்துக்கோ. இந்த வீடு பயங்கரமான காடு மாதிரி. யாரு அழிப்பாங்கன்னே தெரியாது. அக்கா, இப்ப நான் என்னக்கா பண்றது? யோசிக்கவே யோசிக்காத. உன் புருஷன் தலையில நறுக்குன்னு 4 கொட்டு கொட்டி சம்மதிக்க வச்சிரு. புரியுதா? சரிக்கா. முதல்ல அந்த வேலையை பாரு. போ போ. செல்வி எங்க போயிருக்கான்னு சொல்லு. அதான் நீங்க சொன்னீங்களேம்மா, அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்படிதான் சொல்லணும். சரி, சந்தோஷ்க்கு லெமன் டீ கொடுத்துட்டு உடனே வந்துடணும். புரிஞ்சுதா? சரிங்க. போ. எப்படி
ஐயோ உனக்கு கிரிமினல் மைண்ட் இல்லடி, நீயே கிரிமினல் தான் என் தங்கம். ஒரு நிமிஷம். இதோ வரேங்க. நல்ல லூசு குடும்பம்டா அது. என்ன சொன்னாலும் நம்புதுங்க.